எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் திருவருட்பயனில் 56வது குறள் பார்க்க போகிறோம். தலைப்பு இடையே நிற்கும் திருவருள். குறள் கண் தொல்லை காணும் நெறிகண் உயிர் நாப்பண் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி. இதுதான் குறள். இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும் என்றது பார்ப்போம். இந்த குறள் என்ன விளக்கம் என்று. கண் காணும் நெறி. கண் காணும் நெறி. கண் ஒரு பொருளை காணுமிடத்து அது தானே தனித்து நின்று காண்பதில்லை. அப்ப கண் ஒரு பொருளை காணுதென்றால் அது தனிச்சு நின்று காண்பதில்லை. அப்ப எங்களுக்கு இதிலேயே விட கிடைக்குது. எப்படி? கண்ணுக்கு இன்னொன்று உதவி செய்யுதண்டு. ஏன்னா தனிச்சு நின்று செய்யலை தானே, இன்னொன்று செய்யுது. தனித்து நின்று காண்பதில்லை என்று சொன்னபடியா அதுக்கு இன்னொன்று உதவி செய்யுதுன்றது தெரிய வருது. அது என்னன்னு பார்ப்போம். உயிர் உடனாக இருந்து செலுத்தவே அது காண வல்லதாகும். அப்ப உயிர்தான் அதோட உடனாக இருந்து செலுத்துது. எதோட? கண். அப்பதான் அது காணவல்ல. அது கண்டது காணவல்லதாகும். அது கண்டது கண்ணை குறிக்குது. அப்ப உயிர் உடனாக இருந்து செலுத்தவே அது காணவல்லதாகும். அப்ப கண் தனிச்சு இயங்கையில, தனிச்சு பார்க்கல அதால. அப்ப அதுக்கு உதவி செய்கிறது எதென்றால் உயிர்தான் உதவி செய்யுது. இனி கண் செயல்படுவதற்கு உயிர் உடனிருந்து செலுத்துதலாகிய அந்த உதவி மட்டுமே போதுமோ எனில் போதாது. இப்ப அது ரெண்டும் சொல்லி போட்டு இப்ப அடுத்ததா என்ன சொல்லினாம்? கண் தனிச்சு நின்று பார்க்காது, கண்ணுக்கு உதவி செய்கிறது உயிர் என்று சொல்லினாம். பிறகு உயிர் உடனிருந்து செலுத்துதலாகிய அந்த உதவி மட்டுமே போதுமோ என்றால் அதுவும் போதாது. அப்ப அதுக்கும் இன்னொன்று தேவை என்றால் போதும் என்றால் அதுக்கு என்னன்னு சொல்லினோம்? போதாது. போதுமோ எனில் போதாதுன்னு சொல்லி போட்டினான். அப்ப போதும் எனில், போதும் என்று சொன்னால் அதுக்கு விளக்கம் கொடுக்கினான். போதாதென்று சொல்லிட்டினோம். அப்ப போதும் என்று சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் என்றா, போதுமெனில் இருளில் நிற்கும் பொழுது கண் பொருளை காணுதல் வேணும். போதும் என்று சொன்னால் இது கண்ணும் உயிரும் இருந்தா போதும் என்று சொன்னால், கண் இருளில் நிற்கும் பொழுது பொருளை காணுதல் வேண்டும். அப்பொழுதும் உயிர் உடனிருந்து செலுத்தவே செய்கிறது. அப்ப என்ன சொல்லினோம்டா, போதும் என்று சொன்னீங்கள் என்றால் இருள நிற்கும் பொழுது கண் பொருளை காண வேணும், பார்க்க வேணும். அப்பொழுதும் உயிர் உடனிருந்து தான் செலுத்துது. ஆயினும் கண் காண முடியவில்லையே. அப்ப இருட்டுக்குள்ள கண் இருக்குது, பார்க்கிறோம். உயிரும் கூடவே உடனாகத்தான் இருக்குது. ஆனா கண்ணால பார்க்க முடியவில்லை அந்த பொருளை எங்களால இரவுல. இதனால் உயிர் உடனிருந்து செலுத்துவதாகிய உதவி மட்டும் கண்ணுக்கு போதாதென்பது புலனாகும். அப்ப கண்ணுக்கு இதுல இருந்து என்ன செய்ய சொல்லினோம்டா, உயிர் உடனிருந்து செலுத்தினாலும் அந்த கண்ணால பார்க்க முடியாது. அதுக்கு இன்னும் மேலதிகமாக இன்னும் ஒரு உதவி தேவை என்றதை நீங்க மறைமுகமாக சொல்லப்படுது. அது இங்கால அடுத்த இதுல சொல்லினோம். போதாது, கண்ணுக்கு போதாதுண்டா இன்னொன்று இருக்குன்றதுதான் அர்த்தம். அப்ப கண் இங்க இதில் என்ன சொல்லினோம்? கண் தனிச்சும் செயல்படையில உயிர் உடனிருந்து செலுத்துது. உயிரும் கண்ணும் இருந்தாலும் இருட்டுக்க இருக்கேக்க அந்த பொருளை காணலாது. கண்ணும் உயிரும் இருக்குதானே, ஆனா இருட்டில அதை காண முடியல. அப்ப என்னண்டா, வேறொரு பொருளின் உதவி கண்ணுக்கு தேவைப்படுகிறது. அப்ப இன்னொன்று மூன்றாவத கண் உயிர் இன்னொன்று அடுத்தது மூன்றாவதா சொல்ல போயினோம். அப்ப வேறொரு பொருளின் உதவி கண்ணுக்கு தேவைப்படுகிறது. மூன்றாவது மீன்ஸ் இந்த இதுல கண் உயிர் இன்னொன்று வருகுது. ஆனா கண் தனிச்சு நின்று செயல்படுவதில் கண்ணுக்கு உதவியா இருக்கிறது உயிர். உயிர் இருந்தாலும் அதுக்கு இன்னொன்று தேவை. அதுதான் சொல்லினோம். வேறொரு பொருளின் உதவி கண்ணுக்கு தேவைப்படுகிறது. அதாவது பகலில் சூரிய ஒளியும் இரவில் விளக்கொளியும் வேண்டி இருக்கிறது. அப்ப பகல்ல சூரிய ஒளியும் இரவில விளக்கொளியும் வேண்டி இருக்கிறது. அப்ப ஒளிதான் அங்க தேவை. உயிர் இருந்தாலும் அங்க ஒளி தேவை என்றதான் வேறொரு பொருளும் தேவை என்று சொல்லினோம். அப்ப கண் தனிச்சு பார்க்காது,
கண்ணோக்கு உடனாயிருந்து செலுத்துறதுக்கு உயிர் வேணும். உயிர் செலுத்தினாலும் இருட்டுக்குள்ள அந்த பொருளை பார்க்க முடியல. அப்ப பகல்ல சூரிய ஒளியும் இரவில விளக்கொளியும் இருந்தாதான் கண்ணால பார்க்க முடியும். சூரிய ஒளியோ விளக்கொளியோ கண்ணொளியோடு கலந்து காட்டும் பொழுதே கண் பொருளை காண வல்லதாகிறது. அப்ப சூரிய ஒளி இல்லாட்டிக்கு விளக்கொளி, ரெண்டின்றி ஒளி, சூரிய ஒளி அல்லது விளக்கொளி. பகல்ல சூரிய ஒளி, இரவில விளக்கொளி. அப்ப இந்த ரெண்டின்றி ஒளியோடையும் கண்ணுக்கும் ஒளி இருக்க வேணும். கண்ணின்றி ஒளியும் கலந்து காட்டும் பொழுதுதான் கண் பொருளை காண வல்லதாகிறது. கண்ணுக்கும் ஒளி இல்லாட்டிக்கு அங்கே அது பொருளை காண முடியாது. இவ்வாறு கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளி நின்று உதவுகிறது. அப்படி கண்ணுக்கும் உயிருக்கும் இடையில ஒளி நின்று உதவுகிறது. கண் காணும் நெறி இதுவாகும். அப்ப இந்த தலைப்புல என்ன சொல்லினோம்? கண் காணும் நெறின்னு தானே சொன்னது. அப்ப உயிருக்கும் கண்ணுக்கும் இடையே ஒளி நின்று உதவுகிறது. கண் காணும் நெறி இதுவாகும் என்று சொல்லுகிறான். இப்பொருளுக்கு ஏற்ப செய்யுளின் இறுதியில் உள்ள ஒளி என்ற சொல்லை எடுத்து முதல் அடியின் இறுதியில் உள்ள நிலை என்பதற்கு முன்கூட்டியே கண் காணும் நெறி கண்ணுயிர் நாப்பண் ஒளி நிலையால் உண்டு அல்லது இல்லை என அமைத்து கொள்ளல் வேண்டும். அங்க அந்த குறள் நாங்க பார்த்தனாங்கல்லாம் இந்த முதல் குறள்ல சொன்ன அதுல என்ன சொல்லினோம்டா, அந்த ஒளி என்றது கடைசியில வருது தானே, அது எங்க எடுத்து போட்ட வேணும்னா நாப்பண் நிலை ஒளி உண்டு அல்லது இல்லை என்று சொல்லினான். அப்படி அமைக்க வேணும் இந்த செய்யுளுக்கு. இச்செய்யுளில் கூறப்பட்டுள்ளது உவமை மட்டுமே. இதனை கொண்டு ஆசிரியர் உணர்த்த விரும்பும் கருத்தை இனி காண்போம். இதுல உவமை சொல்லி இருக்கு. அது ஏன் என்று அந்த உவமை சொல்றாருன்றத இங்க சொல்ல போயினான். என்ன சொல்லினா, உயிர் அறியும் நெறி. உயிர் அறியும் நெறி எப்படி என்றதை விளங்கப்படுத்தினா, கண் போல இருப்பது உயிர். அப்ப கண்ணுக்கு உயிரை சொல்லினா, கண் போல இருப்பது உயிர். கண் தானே காண மாட்டாதது போல உயிரும் தானே அறிய மாட்டாது. அப்ப கண் எப்படி தானே காண மாட்டாதோ அது போல உயிரும் தானே அறிய மாட்டாது. உயிருக்கு அறிவு விளங்குதற் பொருட்டு கருவிகரணங்களை கூட்டுவித்தது திருவருள். அப்ப உயிருக்கு அறிவு விளங்க வேணுமென்றதுக்காக கருவிகரணங்களை கூட்டி வச்சதுண்டா சேர்ப்பிச்சது திருவருள். கருவிகரணங்கள் இல்லாட்டிக்கு அதால அறியலாதுன்றதானே நாங்க பார்த்தனாங்க. கருவிகரணங்களை உயிருக்கு சேர்த்ததோடு திருவருளின் செயல் முடிந்து விட்டதென்றோ, கருவிகளை பெற்ற உயிர் அவற்றை தன் விருப்பப்படியே இயக்க விரும்பியவாறு அறியுமென்றோ கருதிவிடல் ஆகாது. எப்படி சொல்லினாம், கருவிகரணங்களை உயிருக்கு சேர்த்ததோட திருவருளுடைய செயல் முடிந்து விட்டதண்டோ, முடிஞ்சுட்டு தண்டுட்டு பேசாமல் இல்லை, இந்த வேலைண்ட முடிஞ்சுட்டு தண்டு பேசாமல் இருக்கல, அடுத்ததும் இன்னும் மேலதிகமாகவும் உதவி செய்வன் தானே, அதைத்தான் நீங்க சொல்லினாம். எப்படி சொல்லினாம், கருவிகரணங்களை உயிருக்கு சேர்த்ததோடு திருவருளின் செயல் முடிந்து விட்டதென்றோ, கருவிகளை பெற்ற உயிர் அவற்றை தன் விருப்பப்படியே இயக்கி விரும்பியவாறு அறியுமென்றோ கருதிவிடல் ஆகாது. அப்ப அது தண்ட செயல் முடிஞ்சுதன்னு சொல்லலாது. பிறகு கருவிகளை பெற்ற உயிர் உயிருக்கு கருவிகள் கிடைச்சிட்டு தானே, கிடைச்ச உடனே அது தன் விருப்பப்படியே இயங்குதென்றும் நாங்கள் கருதி விடக்கூடாது, நினைக்க கூடாது. தண்ட பாட்டில் இயங்கி விரும்பியவாறு அறியும் என்று நினைக்க கூடாது. அப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கினோம். கருவிகள் நம் விருப்பப்படி இயங்குவதில்லை என்பதையும் அவை நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் அன்றாட அனுபவத்தில் காணலாம். அப்ப கருவிகள் நாம் விரும்பியபடி இயங்குறேல, நாங்களோ பாருன்னு சொல்றோம் கேளுன்னு சொல்றோம் இல்லை என்பதையும், அவை எங்களுடைய கட்டுப்பாட்டில இல்லை என்பதையும் நாம் அன்றாட அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அனுபவத்துல நாங்கள் இதை காணறோம் பார்க்கிறோம் என்று சொல்லப்படுது.
சிலர் குணத்தில் நிறைமதியாய் இருப்பார்கள். சிலர் குணத்தில அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சொல்லினோம் இங்க. உதாரணம், சிலர் குணத்தில் நிறைமதியாய் இருப்பார்கள். அவர் மனதில் எப்பொழுதும் சாந்தமே குடிகொண்டிருக்கும். அப்ப நல்ல குணத்தில நிறைமதியாக இருக்கிறவர் அவன் மனதில் எப்பவும் சாந்தமே குடிகொண்டிருக்கும். அமைதியும் அடக்கமுமே அவரிடம் நிலை கொண்டிருக்கும். அப்ப அவரிடம் அமைதியும் அடக்கமுமே அவரிடம் நிலை கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவரும் கூட, இப்படி குணங்கள் இருக்குத்தானே, இப்ப 3-4 குணம் சொன்னேனே, அப்படிப்பட்டவரும் கூட அந்த குணம் இருக்கிறவரும் கூட ஓரோர் சமயத்தில் தமது பொறுமையையும் அமைதியையும் இழந்து கோபத்தின் வசப்பட்டு விடுவார். அப்படியான முதல் குணம் இருந்தவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களோட பொறுமை அமைதியை இழந்து கோபத்தின் வசப்பட்டு விடுவார்கள். இவருக்கா இவ்வளவு சினம் என்று பிறர் வியந்து போகும்படியாக சினத்தின் உச்சிக்கே சென்று விடுவார். இவருக்கோ இவ்வளவு கோபம், சினம் என்றது இங்க கோபம் என்று மற்றவர்கள் வியக்கும்படி அவற்ற கோபம் உச்சிக்கே போடும். அதுக்கு எப்படி சில பேர் உதாரணம் சொல்லிக்கணும்டா, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற ஒரு பழமொழி சொல்றவ அதுக்கு இது பொருந்தும் என்று நினைக்கிறேன். இது எதை காட்டுகிறது? மனமாகிய கேள்வி கேட்கினான். இது எதை காட்டுகிறது? மனமாகிய கருவி அவர்கள் வசத்தில் இல்லை என்பதைத்தானே காட்டுகிறது. அப்ப அந்த இப்ப நாங்க பார்த்தனாங்கல்லானே, திருவருள் கருவி கரணங்களை கொடுத்தாலும் அது தானே செயல்படுவதும் இல்லை. அதை தான் விரும்பியவாறு ஒன்றையும் அறியாது அதை இயக்கிறது இன்னொன்றன்று. அதுக்குத்தான் இங்க சொல்லப்படுகிறது இந்த உதாரணத்தை சொல்லி, மனமாகிய கருவி. அப்ப இந்த மனமாகிய எங்கட அகக்கருவி என்ன, அப்ப மனமாகிய கருவி அவர்கள் வசத்தில் எங்கட வசத்துல இல்லை. அப்ப ஆற்றியோ வசத்துல தான் இது இருக்குது. ஏன்னா அடுத்தது சொல்வன்மை இன்னொரு உதாரணம் சொல்லினோம். அது மனதுக்கு. அடுத்தது வாக்குக்கு சொல்லினோம். சொல்வன்மை படைத்தவர் பலர் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் இந்த சமயத்தில் எந்த சொல்லை ஆள வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலை. நல்ல பேச்சாளிகள் இருக்குந்தானே, பேச்சு பேசுறவர்கள் நல்ல சொல்வன்மை என்றா அந்த சொல்லு சொன்னா அவ்வளவுக்கு இருக்கும். சொல்வன்மை படைத்தவர் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எதை பேச வேணும், எந்த சொல்ல கையாள வேணும் என்று. சில பேர் சொல்லி நம் இடம் பொருள் பார்த்து பேச வேணும் என்று. அப்படி பேச்சு திறமையில அப்ப அவைகளுக்கு தெரியும் எங்கெங்க எப்படி பேச வேணும், இந்த சமயத்துல இந்த சொல்ல பார்த்து. அதுக்குத்தான் இடம் பொருள் ஏவலன்னு நினைக்கிறேன். அது இதுக்கு பொருந்தும் என்று. அவர்களுக்கு கை வந்த கலை. இப்படி சொல்வன்மை படைத்தவர் அவர்களை வசன நிர்வாகர் என்று குறிப்பிடுவார் தாயுமானவர். இவர்களை இந்த சொல்வன்மை படைத்தவர்களை வசன நிர்வாகர் என்று குறிப்பிடுகிறாராம் தாயுமானவர். அப்படிப்பட்டவரும் கூட, எப்படிப்பட்டவர்? இப்படியான எங்க பேச வேணும், இந்த சமயத்தில் இந்த சொல்ல பாவிக்கணும் என்றவர் கூட, அவரும் கூட ஓரொரு சமயத்தில் சொல்லக்கூடாத சொல்லை வாய் தவறி சொல்லி இடர்பாட்டிற்கு உள்ளாகிறார். எப்படிப்பட்டவரும் ஏதோ ஒரு சமயத்தில் சொல்லக்கூடாத சொல்ல சொல்லி துன்பத்துக்கு உள்ளாகிறார்கள். இடர்பாட்டு கண்டா துன்பத்துக்கு உள்ளாகிறார். இது எதை காட்டுகிறது என்ற கேள்வி. வாக்காகிய கருவி அவர் வசத்தில் இல்லை என்பதைத்தானே காட்டுகிறார். இதுதான் அவர் வசத்தில் இல்லை. அப்ப இந்த எங்கண்ட உயிரின்ற கட்டுப்பாட்டிலே எதுவுமே இல்லை. கருவி கரணங்களை கொடுத்து இருந்தாலும் அது தன் மூலம் எதையும் விரும்பியவாறு இயக்கிறதோ அறிகிறதோ இல்லை என்றதான் சொல்லப்படுது. அதன் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை. அடுத்தது என்ன சொல்லினோம்னா, உடம்புக்கு மெய்யுக்கு. ஏனென்றா மனம் வாக்கு காயம் மெய்தானே உடம்பு. அதுக்கு சொல்லினோம். ஒருவர் சென்னையில் இருந்து புறப்பட்டார். அவர் செல்ல வேண்டிய ஊர் மதுரையை கடந்து உள்ளது. சென்னையில இருந்து புறப்படுறார். அவர் செல்ல வேண்டிய ஊர் மதுரையை கடந்து உள்ளது. மதுரையை நெருங்கும் பொழுது ஆலயத்தின் நெடிதுயர்ந்த கோபுரங்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கும். அப்ப மதுரையில இருக்கிற கோபுரங்கள் எல்லாம்
உயரமா இருக்கு. அது கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கும். அக்கோபுரங்களை கண்ணார தரிசிக்க வேண்டுமென்று அவர் எண்ணிக்கொண்டே வந்தார். அந்த கோபுரங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேணும் என்று அவர் நினைச்சு கொண்டே வந்தார். சென்னையில இருந்து புறப்பட்டு போறாரல்லோ, மதுரையை கடக்கணும். அப்ப அதை பார்க்கலாம் என்று அவர் நினைச்சு கொண்டு வந்தார். வண்டி மதுரையை நெருங்கிய போது அவர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டார். அப்ப வண்டி மதுரை கிட்ட வந்தோடனே அவர் தன்னையும் அறியாமல் உறங்கிவிட்டார். உடற்சோர்வும் மெல்லென வீசிய இளங்காற்றும் அவரை மெய்மறந்து தூங்க வைத்து விட்டன. அப்ப உடலின் அலுப்பும் சோர்வும் நல்ல தென்றல் காசி வீசி இருக்கு, இளம் காற்று மெல்லென வீசிய இளங்காற்றும் அவரை மெய்மறந்து தூங்க வைத்து விட்டது. திடீரென அவருக்கு விழிப்பு உண்டாயிற்று. திடீரென்று அவருக்கு விழிப்பு வந்துட்டது. வெளியே எட்டி பார்த்தார். முழிப்பு திடீரென்று முழிச்ச உடனே வெளியே எட்டி பார்த்தார். வண்டி மதுரையை தாண்டி விட்டது என்பதை உணர்ந்தார். இப்போ வண்டியில அதை பார்க்கணும், கோபுரங்களை பார்க்கணும் என்று நினைச்சவர், ஆனா மதுரையை பாஸ் பண்ணி வண்டி வந்துட்டது. பாழாய்ப்போன தூக்கம் கெடுத்து விட்டதென்று நொந்து கொண்டார். இந்நிகழ்ச்சி எதை காட்டுகிறார்? அப்ப இந்த நிகழ்ச்சி எதை காட்டுகிறதா? உடம்பு ஆகிய கருவி அவர் வசத்தில் இல்லை என்பதைத்தானே காட்டுகிறது. அப்ப இந்த மனம், வாக்கு, காயம் எதுவுமே எங்கள் வசத்திடம் இல்லை. அப்ப யார் வசத்துல இருக்குதுன்றதை பார்ப்போம். இதனால் கருவிகள் இயங்குவது உயிரின் விருப்பப்படி அன்று என்பது தெளிவாகும். அப்ப இதன் மூலம் என்ன எங்களுக்கு சொல்லினோம்? கருவிகள் எங்களுக்கு தந்த இந்த கருவிகள் எல்லாம் உயிரின் விருப்பப்படி இயங்க இல்லை என்பது இதன் மூலம், இந்த உதாரணங்கள் மூலம் தெளிவாகுது. திருவருளே கருவிகளை கூட்டுவிப்பதோடு உயிரின் வினைக்கேற்ப அக்கருவிகளை செலுத்தியும் வருகிறது. அப்ப திருவருள் தான் எங்களுக்கு இந்த கருவிகளை சேர்ப்பிச்சது, கூட்டுவிப்பதோடு உயிரின் வினைக்கேற்பன்னா ஒவ்வொரு உயிருக்கும், இப்ப எங்க ஜூம்ல நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், எங்களுடைய ஒவ்வொரு உயிருக்கும் வினைக்கேற்ப அக்கருவிகளை செலுத்தியும் வருகிறது. இது செலுத்தி வருகிறது திருவருள் தான் இதை செய்யுது. அப்போ உயிரின் விருப்பப்படி ஒன்றும் நடக்கல. அதுக்கு எப்படி என்று விளக்கம் கொடுக்கணும்டா, எப்படி கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளி நிற்கிறதோ, நாங்க முதல் பார்த்தோமே கண்ணின் நெறியில, கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளி நின்று தானே எல்லாத்தையும் செய்விக்குது, பார்க்கக்கூடியதா இருக்குது. ஒளி இல்லாட்டிக்கு சூரிய ஒளி பகல்ல இல்லாட்டிக்கும் பார்க்கலாம், இரவுல விளக்கொளி இல்லாட்டிக்கும் பார்க்கலாம். கண்ணும் இருக்குது, உயிரும் இருக்கு, ஆனா சூரிய ஒளியும் அதுவும் இல்லாம பார்க்கலாம். அப்ப கண்ணுக்கும், எப்படி கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளி நிற்கிறதோ அப்படியே கருவிகளுக்கும் உயிருக்கும் இடையே திருவருள் ஒளி நின்று செலுத்துகிறது. எப்படி கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளி நிற்கிறதோ அப்படி கருவிகளுக்கும், கண்ணுக்கும் உயிருக்கும் இடையிலே ஒளி மாதிரி கருவிகளுக்கும் உயிருக்கும் இடையே திருவருள் ஒளி நின்று செலுத்துகிறது. திருவருள் அவ்வாறு நில்லாவிடில் உயிர் அறிதல் இல்லையா? திருவருள் அப்படி நிக்காட்டிக்கு உயிரால் எதையும் அறிய முடியாது என்று சொல்லினான். இதற்கு பெத்த நிலை மட்டுமே கூறப்பட்டுள்ளது. இதற்கு பெத்த நிலை மட்டுமே கூறப்பட்டுள்ளது. பெத்த நிலையில் மட்டும்தான் இப்படி என்று எண்ணிவிட வேண்டாம்னா நினைக்க வேண்டாம். பெத்த நிலை என்றது கட்டுநிலை. பெத்த நிலையில மட்டும்தான் இப்படி என்று இல்லை. அப்ப இன்னொரு நிலையும் சொல்ல போயினான். இப்படியே அதிலே எங்களுக்கு விளங்குது தானே, பெத்த நிலையில் மட்டும்தான் இப்படி என்று எண்ணிவிட வேண்டாண்டா இன்னொன்றும் இருக்கு. முத்தி நிலையிலும் திருவருளின் துணையின்றி உயிர் அமையாதென உணர்தல் வேண்டும். அப்ப முத்தி நிலையிலையும் திருவருளின் துணையின்றி உயிர் அமையாதென உணர்தல் வேண்டும். அப்ப ரெண்டுக்குமே, பெத்த நிலையிலும் திருவருள் தான், முத்தி நிலையிலும் திருவருளின் துணையின்றி உயிர் அமையாதென உணர்தல் வேண்டும் என்று இந்த குறளுக்கு சொல்லியிருக்கணும். அதுக்கு பொருள் என்ன சொல்லினோம்டா அந்த சேர்த்து, கண் தொன்று தொட்டு பொருளை கண்டு வரும் முறைமை கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளி நிற்பதனால். கண் தொன்று தொட்டு ஒரு பொருளை காண்டு வருகுதுண்டா கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளி நிற்பதனால, ரெண்டுக்கும் கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளி நிற்கிறதால தான் அதால பார்க்க முடியும். அவ்வாறு ஒளி நில்லாவிடில் கண் பொருளை காணுதல் என்பது நிகழாது. அவ்வாறு ஒளி நில்லாவிடில்
கண் பொருளை காணுதல் என்பது நிகழாது. அதுக்குத்தான் இந்த கண் எடுத்துத்தான் எங்களுக்கு உயிரோட ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறான். இது இந்த குறள் என்ற சொற்பொருளை நான் சொல்றேன். கண் கண் தொல்லை தொன்று தொட்டு காணும் நெறி பொருளை கண்டு வரும் முறைமை. கண் உயிர் நாப்பண் என்றா கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே. கண்ணுயிர் நாப்பண் என்றா கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே. ஒளி நிலை என்றா ஒளி நிற்றலால் உண்டு உளதாகிறது. அல்லது ஒளி அவ்வாறு நிற்கவில்லையாயின் இல்லை கண் காணுதல் இல்லை. அப்ப இதுதான் நாங்கள் பார்த்த 56வது குறள் பார்த்திருக்கிறோம். 57வது குறளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.